அருள்மிகு ஏகாம்பரேஸ்வரர் மற்றும் தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில். முன்காலத்தில் இத்தலமானது கடம்ப மரங்கள் நிறைந்த அடர்ந்த கடம்ப வனமாக இருந்துள்ளது. உறையூரை தலைநகரமாக கொண்டு சோழ மன்னன் ஆட்சி செய்த போது வணிகன் ஒருவன் உறையூரில் இருந்து வணிக நிமித்தமாக வடக்கு நோக்கி பயணத்தை தொடங்கினான். அவ்வணிகன் இக்கடம்ப வனத்தை வந்தடைந்த போது மாலை பொழுதாகி பின் இருள் சூழ்ந்து விட்டதால் மேற்கொண்டு பயணம் மேற்கொள்ள இயலாமல் இக்கடம்ப வனத்திலேயே தங்க தீர்மானித்து அங்கிருந்த ஆலமரத்தின் மீது ஏறி அமர்ந்து சாய்ந்திருந்தான். இக்கடம்ப வனத்தில் நள்ளிரவில் திடீரென்று அவன் கண்ணெதிரில் ஒளி வண்ண மிகுந்த தீப்பழம்பின் நடுவே ஓர் சிவிலிங்கம் தோன்றி தேவர்களும் முனிவர்களும் வழிபடுகின்ற காட்சி பளிச்சென்று தோன்றி மறைந்தது. இவ்வற்புத காட்சியை கண்ட வணிகன் உணர்ச்சி மிகுதியால் மயிர் கூச்செறிந்து விதிர்த்து விழிந்ததும் இவ்வரிய காட்சியை சோழ மன்னரை உரைப்பதற்காக உறையூரை நோக்கி திரும்பச் சென்றான். உறையூர் நகரை அடைந்ததும் வணிகன் அரண்மனைக்கு சென்று மாமன்னன் பராந்தக சோழனிடம் முதல் நாள் இரவில் இக்கடம்ப வனத்தில் தான் கண்ட அற்புத காட்சியை எடுத்துரைத்தான். சோழனின் அரண்மனையில் விருந்தினராய் தங்கியிருந்த குலசேகர பாண்டியனும் இதை கேள்வியுற்று பாண்டியனும் சோழனும் வணிகனுடன் தன் பரிபராங்களையும் அழைத்து கொண்டு இக்கடம்ப வனத்தை வந்தடைந்து சிவலிங்கத்தை தேடி அலைந்தார்கள். இவ்வாறு நாற்றிசையும் தேடி அலைந்த போது கையில் செங்கரும்பு ஒன்றினை ஊன்றி கொண்டு முதியவர் ஒருவர் தடுமாறிக்கொண்டு மாமன்னர்களை அணுகி சிவலிங்கம் இருப்பிடத்தை காட்டி திடீரென்று சோதி வடிவமாக மறைந்தார். அச்சோதி மறைந்த கிழக்கு திசை நோக்கி மன்னர்கள் அதிர்ச்சியுடன் பார்த்தபோது தூரத்தை ஒரு குன்றின் மீது முருகப்பெருமான் தண்டாயுதபாணியாக செங்கரும்புடன் காட்சி தந்தார். பக்தி பரவசத்தில் ஆழ்ந்த சோழனும் பாண்டியனும் ஏக ஜோதியின் இடையில் தோன்றிய ஏகாம்பரேஸ்வரருக்கு ஓர் ஆலயமும் கிழக்கு குன்றின் மீது தோன்றிய தண்டாயுதபாணி சுவாமிக்கு அம்மலையின் மீது ஓர் ஆலயமும் ஏக காலத்தில் கட்டுவதன் தீர்மானித்து குலசேகர பாண்டியனால் இரு ஆலயங்களும் கட்டப்பட்டது. கற்பு கரசியான கண்ணகி பாண்டியனால் தன் கணவன் கோவலன் குலையுண்டு பிறகு கடுஞ்சினங்கொண்டு மதுரையை எரித்தும் சினம் தனியாதவளாக வடமேற்கு நோக்கி வரும்பொழுது இத்தலத்தின் வழியாக வந்தபோது முருகப்பெருமான் கண்ணகியின் கடுஞ்சினத்தை தனித்து சிறுவாச்சூர் என்னும் இடம் சென்று மதுரகாலியாக அமர்ந்து பக்தர்களுக்கு அருள்பாலிக்க ஆற்றுப்படுத்தியதாகவும் இப்பகுதி வழக்காறு உள்ளது. செட்டிகளம் ஊரின் நடு நாயமாக விளங்குகின்ற அருள்மிகு ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோயிலும் ஊரின் கீழ்ப்புறம் மலை மீது அமைந்துள்ள அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயிலும் வரலாற்று சிறப்புமிக்க திருக்கோயிலாகும். உறையூர் சோழன் பராந்தகனுக்கும் பாண்டிய மன்னன் குலசேகரனுக்கும் காட்சி தந்த சிவபெருமானுக்கு எழுப்பப்பட்ட திருக்கோயிலே அருள்மிகு ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோயிலாகும். மலையின் மீது அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி தன் கையில் 11 கணுக்களை உடைய செங்கரும்பனை ஏந்தி காட்சி அளிப்பது சிறப்பு அம்சமாகும். தன் ஆணைக்கு இணங்க அசுரர்களை அழித்த முருகப்பெருமானுக்கு தன் கையில் இருந்த கரும்பை பரிசாக வழங்கி அன்னை காமாட்சியம்மன் ஆசி வழங்கினார். அன்று முதல் இத்தலத்தில் கரும்பு ஏந்திய கண்ணனாய் கலைகள் கலையும் தோழனாய் அருள் பாலித்து வருகிறார். அதனாலே இத்தலத்தில் உள்ள காமாட்சியம்மன் கையில் கரும்பு இல்லாமல் காட்சி தருகிறார். அருள்மிகு ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோயில் கிழக்கு நோக்கியும் அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி மலையின் மீது தன் தந்தையை பார்த்து மேற்கு நோக்கியும் காட்சி கொடுப்பது தனி சிறப்பாகும். அருள்மிகு ஏகாம்பரேஸ்வரர் சுவாமியின் மீது பங்குனி மாதம் 19, 20, 21 ஆகிய தேதிகளில் காலை நேர கதிரவனின் ஒளி விழும். இந்த ஒளியானது சுவாமி மீதிருந்து நகர்ந்து சற்று நேரத்தில் அம்பாள் மீது ஒளிப்படும். இக்காட்சியை காண பக்தர்கள் பெருமளவில் கூடுவர். தண்டாயுதபாணி சுவாமி மீது மாசி மாதம் 19, 20, 21 ஆகிய தேதிகளில் சூரியன் மழையும் போது ஒளிக்கதிர்கள் விழும் வகையிலும் சிறப்புடன் அமைக்கப்பட்டுள்ளது. ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோயிலில் நடைபெறும் தைப்பூச திருவிழா பெருந்திருவிழாவாகும். மலைக்கோயிலில் நடைபெறும் பங்குனி உத்திர திருவிழா பெரும் திருவிழாவாகும். மலைக்கோயிலில் இருந்து பங்குனி உத்திர திருவிழாவின் போது மட்டும் உற்சவர் மலையில் இருந்து இறங்கி பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயிலில் விமர்சையாக கொண்டாடப்படும் பங்குனி உத்திர திருவிழா ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலேயே அறிவிக்கை செய்யப்பட்ட திருவிழா ஆகும். கொடி ஏற்றத்துடன் தொடங்கி
14 நாட்கள் சிறப்பு அபிஷேக அலங்காரத்துடன் காலை மற்றும் இரவு என சுவாமி திருவிதி ஊழா நடைபெறுகிறது. இவ்விழாவில் திருக்கல்யாண உற்சவமும் ஒவ்வொரு நாளும் குதிரை வாகனம், வெள்ளி மயில் வாகனம், புஷ்ப பல்லாக்கில் சுவாமி புறப்பாடு நடைபெறும். மழலை பேர் வேண்டுவோர் சஷ்டியில் விரதம் இருந்து மலை மீதுள்ள தலைவிருட்சமான வில்வ மரத்தில் தொட்டில் கட்டி வழிபடுகின்றனர். வேண்டுதல் நிறைவேறியவுடன் கரும்பு தொட்டில் குழந்தையை வைத்து மலை ஏறி தங்கள் வேண்டுதலை நிறைவு செய்கின்றனர். அருள்மிகு ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோயிலில் அம்பாள் சன்னதிக்கு எதிரில் குபேரனுக்கு தனி சன்னதி உள்ளது. இங்கு குபேரன் சித்திரலேகாவுடன் தாமரை மலர் மேல் அமர்ந்த நிலையில் உள்ள காட்சி தெரிகிறார். இந்த சன்னதியில் பக்தர்களுக்கு பச்சை குங்குமம் பிரசாதமாய் வழங்கப்படுகிறது. இது வேறு எந்த திருக்கோயிலிலும் இல்லாத சிறப்பாகும். இதுவென்றி 12 ராசிகளுக்கும் குபேரன் ஓம் வடிவில் ஆலய தூண்களில் அமைந்துள்ளனர். குபேரனுக்கு பச்சை வஸ்திரம் சாத்தி வழிபாடு செய்வது சிறப்பு. இதன் மூலம் குபேர சம்பத்துக்கு வழிகாட்டும் தலமாக இது திகழ்கின்றது. குபேரனின் ஜென்ம நட்சத்திரமான பூரட்டாதி நட்சத்திரத்தன்று குபேர ஹோமமும் சிறப்பு வழிபாடும் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. அழகிய மலை மீது அழகன் முருகன் அருள் பாலிக்கிறார். இம்மலை மீது ஏறி செல்ல தனிப்படிகளும், இறங்கி வர தனிப்படிகளும், வாகனங்கள் செல்ல தனி பாதையும் அமைந்துள்ளது. நடை திறக்கும் நேரம் காலை 7:30 மணி முதல் 12 மணி வரை, மாலை 4 மணி முதல் 7:30 மணி வரை. சாலை வழி திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் ஆலத்தூர் கேட்டில் இருந்து மேற்கு 8 கிலோமீட்டர் தொலைவிலும், பெரம்பலூருக்கு தெற்கே சுமார் 18 கிலோமீட்டர் தொலைவிலும், திருச்சிக்கு வடக்கே சுமார் 40 கிலோமீட்டர் தொலைவிலும், துறையூரில் இருந்து கிழக்கே 21 கிலோமீட்டர் தொலைவிலும் இத்திருக்கோயில் அமைந்துள்ளது. அனைவரும் இறை வழிபாடு செய்து இறைவன் அருள் பெற வேண்டி